Hello friends, welcome to Indian Suvai. இன்னைக்கு நம்ம இந்தியன் சுவையில் ரவை யூஸ் பண்ணி டோக்லா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கிறேன். 1 கப்பு தயிர். தயிருக்கு பதிலாக யோகர்ட் கூட நீங்கள் சேர்க்கலாம். இல்லைனாலும் 3லேருந்து 4 பல்லு பூண்டு எடுத்துருக்கேன். கொஞ்சம் இஞ்சி ரெண்டுத்தையும் பேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சமாக சால்ட்டு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இட்லி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு 15 நிமிஷம் நம்ம இதை ஊற வச்சிடலாம். நிமிஷம் ஆகிடுது. இப்போ இதில் நம்ம ஈனோ சேர்க்க போகிறோம். இதில் நான் பேக்கிங் சோடாவோ பேக்கிங் பவுடரோ சேர்க்கலை. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் உள்ள ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட இந்த மாதிரி இல்லைனாலும் ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கிற மாதிரி ஒரு கிண்ணமோ அந்த மாதிரி தட்டோ எடுத்துக்கலாம். இப்போ இந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த பேட்டரை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டேன். குக்கரில் 500 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சிடலாம். அண்ட் ரெடியாக இருக்கிற ட்ரேவை இதுள்ள நம்ம வச்சிடலாம். இப்போ குக்கரோட விசில் எடுத்துட்டு நம்ம குக்கரை மூடி ஒரு 15 நிமிஷம் சிம்லே வைங்க. பாருங்க, நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். இதை இன்னொரு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். நான் இதில் கட் பண்ணி காமிக்கிறேன். ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கடாயில் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சிடுது. இப்போ இதில் ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் கருவேப்பிலையும் இந்த ஸ்டேஜில் இது கூட சேர்த்துக்குங்க. இப்போ இந்த மிளகாய் பொரிஞ்சதும் இதை நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த டோக்லாவில் மேலே சேர்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.